கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த மகாபெரிய கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 54:10 எப்படி சொல்லுகிறது? என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை யார் வேணால் விட்டுட்டு போகலாம், உன் கூட இருந்த எத்தனை பேர் வேணாலும் உன்னை விட்டுட்டு விலகலாம், உன் சொந்த பந்தம் நம்புகிற நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் விட்டு விலகலாம், ஆனால் என்னோட கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகாதவரும் நம்மளை கைவிடாதவருமாக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறது. இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் அவருடைய கிருபையின் நிமித்தமாய் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபை வேதத்தில் பார்க்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த புதிய கிருபை நமக்குடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இல்லை அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிறது ஒன்றும் மனுஷங்களாலேயோ பணத்தினாலேயோ நம்மளுடைய சுயத்தினாலேயோ அல்ல, தேவனுடைய கிருபை மாத்திரமே. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை மாத்திரமே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை நமக்கு வேணும் அப்படின்னா, அந்த புதிய கிருபை நம்மளை விட்டு விலகக்கூடாது அப்படின்னா, அந்த கிருபை நம்ம கூட எப்பயும் இருக்கணும் அப்படின்னா, காலையில் பெற்றுக்கொள்ள போகிற அந்த புதிய கிருபைக்கு நம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது காலையில் எழுந்த உடனே அழிந்து போகிற ஒன்றுமே இல்லாத அற்பமான காரியம் எத்தனையோ பேரை பார்க்குறோம். எழுந்த உடனே ஃபோனை பார்க்குற காரியம், டிவியை பார்க்குற காரியம், இல்லை மனுஷங்களுடைய வார்த்தையை கேட்குற காரியம், மனுஷங்களோட பேசுகிற காரியம், அல்லது சொந்த வேலைகளை செய்கிற காரியம் எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஆனால் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகக்கூடாது அப்படின்னா, காலைதோறும் அந்த புதிய கிருபை நம்மளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்களும் நானும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்திற்காய் அவரோட வார்த்தைக்காய் நம்ம காத்திருக்கும் பொழுது, உண்மையாய் தேடும் பொழுது, அந்த நாள் முழுதுமாய் அந்த காலையில் கிடைக்க போகிற அந்த புதிய கிருபை அந்த நாள் முழுதுமாய் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறதா இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லாம் ஒரு நாள் விலகிறோம், ஆனால் விலகாதது அவருடைய கிருபை மாத்திரமே. வேதத்தில் பார்க்கிறோம், நோவா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் எல்லா ஜனங்களும் அநியாயம் அக்கிரமம் பாவம் நிறைந்த ஜனங்கள், ஏன் இந்த ஜனங்களை உண்டாக்கணும் என்று சொல்லி கர்த்தர் மனசாபப்படுகிற அளவுக்கு அக்கிரமம் நிறைந்த ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஜனங்களின் மத்தியில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ பேர் அநியாயமான காரியங்கள், ஆவியான ஒரு துக்கப்படுத்துகிற காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், பாவம் நிறைந்த காரியங்கள், விரோதமான காரியங்கள் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் யார் மேலே கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, அவர்கள் அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கிருபை தான் உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த கிருபைக்காய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, உண்மையாய் தேடும் பொழுது, இந்த நாள் முழுதுமாய் உங்களையும் என்னையும் விட்டு விலகாத அந்த கிருபை நம்மளை தாங்குகிறதாய், நடத்துகிறதாய், தப்புவிக்கிறதாய், நம்மளை பலப்படுத்துகிறதாய், நம்மளோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை விட்டு விலகாத கிருபை இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென்.